ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அக்வாரியம் நம்ம மதுரையில் போட்டிருந்த ஒரு சின்ன அக்வாரியத்துக்கு நம்மளோட லிட்டில் ஒன்றை கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள், அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்களை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்னென்ன மெயினான ரீசன் என்னென்னா, இந்த ஃபிஷ்ஷை பற்றி எல்லாருக்குமே நார்மலாக தெரியும். இங்கே இருந்தது ஒன்றும் பெரிய இந்த ஃபிஷ்லாம் இல்லை. நார்மலான ஷார்க்கு, கோல்டு ஃபிஷ்ஷு, கார்ப்பு, அப்புறம் குரோக்கடைல் ஃபிஷ்ஷஸ், அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் அவ்வளோதான் இருந்தது. இதில் மெயினான மேட்ரு என்னென்னா, அந்த பேரண்டிங் அப்படின்ற ஒரு பாட்டுக்காக தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தைங்கள இந்த மாதிரி புது புது என்விரான்மெண்ட்டை கூட்டிகிட்டு போய் சின்ன வயசுலேயே நம்ம காட்டும்போது அவங்க நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க நேச்சுராக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கலரான மீன்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த கலரோடு இருக்க மீன் மூமெண்ட் ஆகிறத பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய ஒரு அட்ராக்டிவ் கிடைக்கும். அதோடு அவங்களோட எனர்ஜி லெவலே எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு வீட்டிலேயே எல்லாருமே ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு டெய்லி அதெல்லாம் அப்சர்வ் பண்ணாங்க. அதோடய மூமெண்ட்டு இதெல்லாம் அப்சர்வ் பண்ண அவங்களுக்குள்ளே இருக்க செல்ஃப் லேர்னிங் டெய்லி அதிகமாகிட்டே இருக்கும். அந்த மீன் எப்படி நீந்த பார்க்குது, எப்படி நீந்துது, அது என்ன கலரில் இருக்குது, அது எப்படி போகுது, இதெல்லாம் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனால் அது சின்ன குழந்தைக்கு அது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி. அதை எப்படி என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு தெரியல. அது அந்த சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு இதை வர்ணிக்கவே முடியாது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் அதை சொல்கிறதுக்கும் முடியாது. அது நம்ம குழந்தைய பார்த்திங்கன்னா தெரியும். அவன் எப்படி அதை அப்படியே ரசித்து அது ஒரு வியப்பாக பார்த்துட்டே இருப்பான். ஒரு சாதாரண ஒரு மீன் தான். ஆனால் அதை அவன் பார்க்குறதே அவ்வளோ ஒரு வியப்பாக, அந்த கலராக மாறுறத அதை அவன் பார்க்குறது அவ்வளோ வியப்பாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் குழந்தைங்கள முடிஞ்சளவு காமாக வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. அவங்க அதெல்லாம் பார்த்து லேர்ன் பண்ணி அந்த கலர்ஸு, அந்த மூமெண்ட்ஸு இதெல்லாம் லேர்ன் பண்ண செல்ஃப் லேர்னிங் அதிகமாகும். நேச்சரை பற்றி அதிகமாக புரிஞ்சுப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து வளரும்போது அந்த பொருட்கள் மேலே, அந்த உயிரினங்கள் மேலே அன்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெண்டாவது, இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறையா விஷயங்கள் ஷார்க்கு, இது எல்லாமே பெரிய பெரிய ஷார்க்கு. சின்ன குழந்தைக்கு அது அட்ராக்ட் பண்ணுறது, அவங்க அதோட இன்ட்ராக்ட் ஆகிறது, அதை பார்க்குறது, அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ முடிஞ்சளவு மதுரையில் இருக்க பீப்புள்ஸ், இது எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல, எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல. முடிஞ்சளவு யார் போய் பார்க்க முடியுமோ அவங்களாம் பாருங்கள். நல்லா இருந்துச்சு அந்த அரோனோ ஃபிஷ். இதெல்லாம் என்னோடய பையன் ரொம்ப ஒரு எக்ஸைட் ஆகிட்டான். அதெல்லாம் பார்த்து அவன் தொட ட்ரை பண்ணும்போதும், அதை அடிக்க ட்ரை பண்ணும்போதும், அது தொட்டு இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த ஃபிஷ்ஷை பற்றி முடிஞ்சளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதிலேருந்து எல்லா ஃபிஷ்ஷுமே இப்போ இந்த வீடியோ இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த ஃபிஷ் க்ளோன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீமோ மீன்லலாம் வந்திருக்கும்ல, நீமோன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்டிங் நீமோ, டோரி, அந்த ஃபிஷ்லலாம் காட்டின இது. இப்போ பார்த்துட்ருக்கிறது ஷார்க்ஸ். இது நம்ம வீட்டில் நார்மலாகவே சின்ன குழந்தையில எல்லாருமே வீட்டில் வளர்த்துருப்போம். ஷார்க், ஒயிட் ஷார்க்கு, பிளாக் ஷார்க்கு. இந்த ஷார்க்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மஸ்குலராக, எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிஷ்ஷுக்கானதுன்னா அந்த ஷார்க்கு தான். எல்லா ஷார்க்கும் மனுஷங்களை கடிச்சிரும்னு சொல்லி பயப்படுங்க குழந்தைங்கள்லாம். இதெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டினா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பாருங்களேன், அவன் எப்படி அந்த மீனோட மூமெண்ட்டை எவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறான் அப்படின்றத. இந்த கேமராமேன் எடுத்துகிட்டு இருக்கிறது என்னோடய ஒய்ஃப் தான் எடுக்கிறாங்க. அவங்க ஃபிஷ்ஷை கேப்சர் பண்ணுறத விட கிருத்திக்கோட மூமெண்ட்ஸ், அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை கேப்சர் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க என்னோடய மிஸ்ஸஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி எல்லோரும்